டோபமைன் டீடாக்ஸ் இந்த வார்த்தையை இப்பெல்லாம் நீங்க எங்க பார்த்தாலும் கேட்கலாம் இல்லையா? கவனத்தை அதிகப்படுத்தணும்னா, போன உத்வேகத்தை திரும்பி கொண்டு வரணும்னா இதுதான் வழின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் உண்மையா? அறிவியல் பார்வையில இது நிஜமாவே சாத்தியமா? வாங்க இந்த டோபமைன் பத்தின கட்டுக்கதைகளை உடைச்சு நம்ம மூளைய உண்மையிலேயே எப்படி ரீசெட் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் உங்கள் மிஸ்டர் உத்தமன், இது உங்க பிரைன் 45. எப்போவாவது உங்களுக்கு இப்படி தோணிருக்கா? ஒரு முக்கியமான வேலையை ஆரம்பிக்கலான்னு உட்காந்தா போதும், நமக்கே தெரியாம கை போனை எடுத்து இன்ஸ்டாகிராம ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிரும். முன்னாடிலாம் ரொம்ப ஆர்வமா செஞ்ச விஷயம்லாம் இப்போ ஒரு மாதிரி சலிப்பா இருக்கும். ஏன் இப்படி நடக்குது? நாம மட்டும்தான் இப்படி ஃபீல் பண்றோமா? இல்லவே இல்லை. இந்த டிஜிட்டல் உலகத்துல இது ரொம்ப ரொம்ப பொதுவான ஒரு பிரச்சனையாவே மாறிடுச்சு. இந்த பிரச்சனைக்கு இன்டர்நெட் சொல்ற ஒரு தீர்வு தான் டோபமைன் டீடாக்ஸ். எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்ச நாள் ஒதுங்கிருங்கன்னு சொல்றாங்க. கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்புல இருக்கிற ஒரு முக்கியமான கெமிக்கலை உண்மையிலேயே டீடாக்ஸ் பண்ண முடியுமா? சயின்ஸ் இதை பத்தி என்ன சொல்லுது? ஒருவேளை நம்ம பிரச்சனையை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு தவறான தீர்வை தேடிட்டு இருக்கோமோ? இந்த எல்லா கேள்விக்கும் பதில் வேணும்னா நாம முதல்ல டோபமைன்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கணும். அது வெறும் சந்தோஷத்தை கொடுக்கிற கெமிக்கல் அப்படின்னு ஒரு தப்பான அபிப்பிராயம் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா அதோட வேலை அதையும் தாண்டி ரொம்ப ஆழமானது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா டோபமைன் நம்ம மூளைக்குள்ள இருக்கிற ஒரு மெசேஞ்சர் மாதிரி. இது ஒரு நரம்பியல் கடத்தி, அதாவது டிரான்சிஸ்டர் மாதிரி. நம்ம மூளையில ரிவார்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதோட ஹீரோவே டோபமைன் தான் சொல்லலாம். நம்மள ஒரு வேலையை செய்ய தூண்டுறது, புதுசா ஏதாவது கத்துக்க வைக்கிறது, ஏன் நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான விஷயங்களை தேட வைக்கிறது வரைக்கும் எல்லாத்துக்கும் இதுதான் காரணம். இங்கே தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி டோபமைன் நேரடியாக நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதில்ல. இதை கேட்க உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை. அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, இது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, ஆனால் சந்தோஷத்தை தேடி போறதுக்கான உந்துதலை கொடுக்குது. அதாவது ஒரு விஷயம் எவ்வளோ முக்கியம், எவ்வளோ தேவைன்னு நம்ம மூளைக்கு சிக்னல் அனுப்புது. அந்த சிக்னல் தான் நம்மளை அந்த ரிவார்டை நோக்கி ஓட வைக்குது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா டோபமைன் ஒரு விஷயத்தை விரும்புறதுக்கான காரணம், ஆனா அதை பிடிக்கிறதுக்கு இல்லை. உதாரணத்துக்கு, உங்களுக்கு பிடிச்ச பிரியாணியை பார்க்கும்போது அடடா இதை சாப்பிடணும்னு ஒரு உந்துதல் வருதில்ல, அதுதான் டோபமைனோட வேலை. ஆனா அதை சாப்பிடும்போது வர அந்த திருப்தியான உணர்வு இருக்கே, அது வேற சில கெமிக்கலோட வேலை. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டோபமைன் வாண்டிங்கான கெமிக்கல், லைக்கிங்கான கெமிக்கல் இல்லை. ஆசையை தூண்டும், ஆனா திருப்தியை தராது. இந்த ஒரு சின்ன வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டா எல்லாத்தையும் மாத்திரலாம். அப்போ டோபமைன் நல்லவன்னா இந்த பிரச்சனைக்கான வில்லன் யாருன்னு உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். அது நம்மளை சுத்தி இருக்கிற நவீன உலகம்தான். நம்ம மூளையோட இயற்கையான ரிவார்ட் சிஸ்டத்தை அது எப்படி ஹைஜாக் பண்ணுதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம மூளை இயற்கையாவே சாப்பிட்றது, நண்பர்களோட பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அளவா டோபமைனை வெளியிடும். ஆனா இப்போ நம்மளை சுத்தி நிறைய தூண்டல்களால சூழப்பட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, ஸ்க்ரோல் பண்ண பண்ண வந்துகிட்டே இருக்கிற சோஷியல் மீடியா, நம்ம உடம்புக்கு கெடுதல்னு தெரிஞ்சோ அடிக்கடி சாப்பிட்ற ஜங்க் ஃபுட், அடுத்த லெவல் போற வரைக்கும் விடாம ஆட வைக்கிற வீடியோ கேம்ஸ், இது எல்லாமே நம்ம மூளையில இருக்கிற டோபமைனை அணைய உடைச்சிட்டு பாயிற தண்ணி மாதிரி பாய வைக்குது. இப்படி தொடர்ந்து நம்ம மூளைக்கு ஹை டோஸ்ல டோபமைன் கிடைச்சிட்டே இருந்தா என்னதான் ஆகும்? நம்ம மூளை ரொம்ப புத்திசாலி. அது என்ன பண்ணும்னா, அடேங்கப்பா இவ்வளோ டோபமைன் வருதா, சரி சரி இனிமே இந்த அளவுக்கு வந்தா நான் பெருசா கண்டுக்க மாட்டேன்னு சொல்லி அதோட ரிசப்டார்ஸோட பவரை குறைச்சிடும். இதனால மூளை மந்தமோ ஆகிடும். இதோட விளைவு என்னன்னா, முதல்ல ஒரு கப் காப்பி குடிச்சாலே உங்களுக்கு இருக்க திருப்தி இப்போ 4 கப் குடிச்சாலும் ஃபர்ஸ்ட் இருந்த ஃபீலிங் இருக்காது. இதே விஷயம்தான் எல்லாத்துலேயும் நடக்குது. இப்போ இந்த டீடாக்ஸுங்கிற வார்த்தை ஏன் ஒரு பெரிய கட்டுக்கதைன்னு சொல்றாங்க? ஏன்னா இது ஒரு தவறான யோசனை, ஏன் ஆபத்தும் கூட. இதை மட்டும் நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க.
பிரச்சனை டோபமைன் கிடையவே கிடையாது. அது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு கெமிக்கல். பிரச்சனை என்னன்னா நம்ம மூளை அதுக்கு எப்படி எதிர்வினை ஆற்றுதுன்னு தான் இருக்கு. அதிகப்படியான தூண்டுதல்னால நம்ம மூளை மழுங்கி போய் இருக்கு. அதனால நம்ம குறிக்கோள் டோபமைனை டீடாக்ஸ் பண்றது இல்லை. அதிகப்படியான தூண்டுதல்களால மழுங்கி போன நம்ம மூளையோட சென்சிட்டிவிட்டியை திரும்ப கொண்டு வர்றது தான். டோபமைனை உடம்புல இருந்து நீக்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு புரிய வைக்க இந்த ஒரு உதாரணம் போதும். பார்க்கின்சன் நோயை பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். டோபமைனை உருவாக்குற மூளை செல்கள் கொஞ்சம் கொஞ்சமா அழியறதுனால வர ஒரு கொடிய நோய் தான் இது. இதனால அவங்களால சரியா நகர கூட முடியாது, உடம்பெல்லாம் நடுங்கும். அப்ப பாருங்க, டோபமைன் குறைஞ்சு போறது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு. அது நம்ம எதிரி கிடையாதுங்க, நம்ம உயிர் வாழ அவசியமான ஒன்று. இப்போ இதை சரி செய்ய என்னதான் தீர்வு? எப்படி நம்ம மூளையோட அந்த வெகுமதி அமைப்பை பாதுகாப்பா ஆரோக்கியமான முறையில் ரீசெட் பண்ணுறது? முதல்ல நம்ம சரியான வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம பண்ண போகிறதுக்கு பேர் டோபமைன் டீடாக்ஸ் இல்லை, இதுக்கு சரியான பேர் ஸ்டிமுலேஷன் ஃபாஸ்டிங், அதாவது தூண்டுதல் நோன்பு. நம்ம மூளைக்கு நாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிற அந்த அதிகப்படியான டோபமைன் ஷாட்களை கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்தி வைக்கிறது. இப்படி செய்யும்போது மழுங்கி போன நம்ம மூளை அதோட பழைய நிலைக்கு திரும்பி வர ஆரம்பிக்கும். இதை பண்ண இப்போவே நான் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன், எதை யூஸ் பண்ணாமல் இருக்க போகிறேன் அப்படின்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு மணி நேரம் உங்கள் ஃபோன், டிவி, சோஷியல் மீடியான்னு எதுவுமே இல்லாமல் இருந்து பாருங்க. அது கொஞ்சம் பழகினதுக்கு அப்புறமா அது ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க முடியுமான்னு முயற்சி பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் ஒரு நாள் இப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணுங்க. இப்படி சின்ன சின்ன படிகளாக எடுத்து வைக்கும்போது அதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இந்த நோன்பு நேரத்தில் என்னதான் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஒரு பக்கம் சோஷியல் மீடியா, ஜங்க் ஃபுட், வீடியோ கேம்ஸ் மாதிரி அதிகமாக டோபமைனை தூண்டுற விஷயங்களை குறைக்கணும். அதுக்கு இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, வாக்கிங் போகிறது, ஒரு நல்ல புத்தகத்தை படிக்கிறது, தியானம் பண்ணுறது, இல்லைன்னா சும்மா உட்காந்து ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்க்கறது மாதிரியான ரொம்ப குறைவான தூண்டுதல் தர விஷயங்களில் கவனம் செலுத்தணும். இது உங்கள் மூளைக்கு தேவையான ஒரு அருமையான ஓய்வை கொடுக்கும். நீங்க இந்த தூண்டுதல் நோன்பை கொஞ்சம் கொஞ்சமா கடைபிடிக்க ஆரம்பிக்கும் போதே சில அற்புதமான மாற்றங்களை உங்க வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிப்பீங்க. அது என்னன்னா, முதல்ல உங்க கவனம் பயங்கரமா கூர்மையாகும். ஏன்னா உங்க மூளை தேவையில்லாத இரைச்சலால தொந்தரவு செய்யப்படலை. ரெண்டாவது, ரொம்ப சாதாரண விஷயங்கள் கூட உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். சூடா ஒரு கப் டீ குடிக்கிறது, ஒரு நல்ல பாட்டு கேட்கறது, சும்மா அமைதியாக உட்காந்து இருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு புதுசாக ஒரு திருப்தியை கொடுக்கும். இது எதனாலன்னா, உங்கள் மூளை இப்போ சின்ன சின்ன சந்தோஷத்தையும் கொண்டாட பழகிருச்சு. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஏதோ ஒரு நாள் செஞ்சுட்டு விடுற மேஜிக் கிடையாது. இது ஒரு வாழ்க்கை முறை மாற்றம். எப்போ டெக்னாலஜியை பயன்படுத்தணும், எப்போ அதுக்கு பிரேக் கொடுக்கணும்னு தெரிஞ்சு ஒரு சமநிலையான ஒரு கவனமான வாழ்க்கையை வாழ்றது தான் இதோட உண்மையான நோக்கமே. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் ஒரே ஒரு மணி நேரத்துக்கு ஜஸ்ட் 1 hour நீங்க தள்ளி வைக்க போற அந்த ஒரு கவனச்சிதறல் என்ன? அது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா இருக்கலாம், இல்லை யூடியூப் ஷார்ட்ஸா இருக்கலாம். இந்த ஒரு சின்ன அடியை எடுத்து வைங்க, நிச்சயம் ஒரு பெரிய மாற்றத்தை உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இதே மாதிரி வீடியோவை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.